எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோடு சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14 தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோட கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமை இழந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு இப்போ 7வது வீட்டில் சூரியன் ராகு 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. 7வது இடம் அப்படிங்கிறது கலத்தர ஸ்தானம். அதாவது மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் இவங்களை குறிக்கக்கூடிய இடம். இதில் இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க அதிகபட்ச கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கூட்டாக 4-5 பேர் சேர்ந்தோ இல்லை ஒரு 2-3 பேர் சேர்ந்தோ ஆளுக்கு 10 ரூபா முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த பகை கிரக கூட்டணி அந்த இடத்த போய் குறிக்குது அப்படிங்கும்போது கூட்டாளிகளுக்குள்ளே ஒருத்தன் பேச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சாதாரணமாக இல்லை, ஏப்பா எனக்கு பிடிக்கலப்பா, என் சேரை கொடுங்கப்பா, விலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அது இப்போ கிரக அமைப்பு சரியில்லை அப்படிங்கிறப்ப அதில் ஒரு சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளால் விலகிற மாதிரி இருக்கும். அதனால் கூட்டு தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் கூடுமான வரைக்கும் கூட்டாளிகளுக்குள்ளே நல்ல ஒப்பந்தம் போடாமல் இருந்தீங்கன்னா முறைப்படி ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிங்க. பத்திரத்தில் பக்காவாக இருக்கணும். இல்லை நெருங்கின நண்பன் தான், இல்லை நெருங்கின சொந்தக்காரன் தான், எங்களுக்குள்ளே நான் என்னத்தை போய் ஒப்பந்தம் போட்டுக்கிறது போகிறது வர்றது அப்படிங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. எதாக இருந்தாலும் உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ அப்படின்னு நீட்டாக எழுதி வாங்கிக்கிட்டு தொழில் செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதேமாரி ஒருத்தர் பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு 4 பேரோட பேசி, சரிப்பா நீ இவ்வளோ உழைச்சிருக்க, உனக்கு இவ்வளோ ஷேர், இதுதான் பொதுவில் இவ்வளோ இருக்குது, இதை 4ஆக போடுறோம், 4 பேர் இருக்கோம், ஆளுக்கு 1 எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விலைக்கு வைக்கிறதுங்கிறது தான் நல்லது. இல்லை நான் தரமாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு வல்லடி வழக்கு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதோட கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா, 7வது வீட்டில் இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி பலம் இழந்து போய் கிடக்காரு, நீசத்துலேயும் கிடக்கிறாரு, வக்கரத்துலேயும் கிடக்கிறாரு. இதே 7வது வீட்டில் அவர் கொஞ்சம் பலத்தோடு இருந்தால் கூட இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விடுவார். அவர் பலம் இழந்து போயிட்டார் அப்படிங்கிறதால நம்ம எதிலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். போதாத குறைக்கு உடம்புல உடல்நல கோளாறு வரும். உடம்புல ஒரு உற்சாகமே போயிடும். ஆளை பார்த்தாலே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். யாராவது நம்மளை பார்த்தாலே அப்படி தான் சொல்லுவாங்க. சோர்ந்து உழுவோம். நம்மளை பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். உடம்புல சத்து குறைஞ்சி போகும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஜுரம், காய்ச்சல், சளின்னு 4 நாள் 5 நாள் லீவு போடுற மாதிரி ஆகிடும். அப்போ கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துலேயும் நாம் அதிகபட்ச கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சரி பண்ணிக்கணும். செரிக்காத உணவு, ஒத்துக்காத உணவுகள்லாம் கொஞ்சம் சாப்பிட்றத நிறுத்திக்கணும். ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறேன், ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிறேன், என்னப்பா பண்ணுறது, இலை நிறையா அறுசுவையை பரிமாறி வச்சுருக்காங்க, வாய் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம தின்னுவிட்டு அப்புறம் அது செரிக்கலை போல வரலன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதோட சுக்கிர பகவான் உச்ச வீடான மேசராசியில் இருக்கார். இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோக அம்சம். அதாவது கடவுள் எல்லா கதவையும் அடைச்சாலும் ஒரு கதவை திறந்து விடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதாவது புத சுக்கிர யோகம் உருவாகுது. உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சமடைகிறாருங்கிறது யோகம்தான். ஏன்னா ராசிக்கு அவர் யாருன்னா தன பாக்கியாதிபதி, தனஸ்தானத்துக்கும் அதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி. அவர் உச்சமடைகிறதுங்கிறது தான் ஒரு பொற்காலம். சொத்துக்களால் மென்மை கிடைக்கும், சொந்தங்களால் மென்மை கிடைக்கும். 9ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய யோக அமைப்பு. இப்போ பாட்டன் சொத்து, முப்பாட்டன் சொத்து, தாத்தன் சொத்து, அப்பன் சொத்து இருந்தது அப்படின்னா இப்போ பாக பிரிவினை போட்டுக்கலாம்.
இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் ஏதாவது சொத்து மாட்டிட்டு கிடந்ததுன்னா இப்போ அதை ஜெயிச்சு கைக்கு வந்துடலாம். அப்போ பூர்வீக சொத்து கிடச்சிருச்சுரா, ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு விற்றுவிட்டு மற்றபடி ஏதாவது தொழிலை பார்ப்போம், கடன் அடைப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு கிராம காட்டில் போய் ஒரு 4 ஏக்கர் நிலத்தை வாங்கி போடுவோம், இல்லை நம்ம டவுனில் குடியிருக்கோம் கிராமத்தில் இருக்க இடம் எதுக்கு அதை விற்றுவிட்டு இங்கே வந்து ஒரு வீட்டை கட்டுவோம். இப்படி பூர்வீக சொத்து சார்ந்து அடுத்தடுத்து முடிவு எடுக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் சொத்து கைக்கு வந்துடும். அது ஒரு அற்புதமான ஒரு யோக பலன். ஒரு பெரிய மனபாரமே நீங்கின மாதிரி இருக்கும். என்னடா இது சொத்து இருக்குது, அதுலேயும் ஒருத்தன் கேஸை போட்டுக்கிட்டு நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாகிறான், 10 வருஷமாக கேஸை நடக்குது, இழுத்துக்கிட்டே கிடக்குது, வக்கீலுக்கு பீஸு கூட முடிக்கல அப்படிங்கிற நிலைமை மாதிரி இப்போ சொத்து கைக்கு வரப்போகுது. அதுமாதிரி தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் கொஞ்சம் வருமானம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 10 ரூபா நமக்கு வருமானம் கூட வருது அப்படிங்கும்போது எதுக்கும் வெட்டி செலவாகிட்டுருக்கு. கையில் காசு இருந்தாலும் வெட்டியாக தான் செலவாகிட்டுருக்கு. சரி ஒரு 10 ரூபா வருது, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை செய்வோம் அப்படின்னு ஒரு காது குத்து நடத்துறது, ஒரு சடங்கு செய்கிறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் காசு போட்டுருவீங்க. அப்போ சொந்த பந்தத்தோடு 4 பேரை வர வச்சு சந்தோஷமாக கூடி பேசி மகிழக்கூடிய நேரமாகவும் இருக்கும். ஏதோ ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு 2 பவுன் எடுத்தேன் 3 பவுன் எடுத்தேன்னு பவுன் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செய்யணும். ஏன்னா இடம் பூமியால் பிரச்சனை வரும், அரசியல் ரீதியாக பிரச்சனை வரும். இப்போ தேர்தல் காலம் அப்படிங்கிறதால கொஞ்சம் அரசியல் ரீதியாக நம்ம இறங்க போகிறோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா இப்போ எதாக இருந்தாலும் இப்போ அடுத்தவங்கள முன்னாடி நிறுத்திட்டு நம்ம பின்னாடி இருந்து செயல்படுறது தான் நல்லது. நம்ம எதாக இருந்தாலும் முந்திரி ஓட்ட மாதிரி முன்னாடி போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தில் எதிரிகள் பகையெல்லாம் முடிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கார். அது வந்து அற்புதமான அமைப்பு தான். எப்பேற்பட்ட எதிராளி வந்தாலும் அடித்து தூக்கி அவர் போட்டு போடுவார், நம்ம கவனேன்னு இருக்கலாம். ஆனால் செவ்வாய் அவரோட கூடியிருக்காரு பாருங்க, 6ல் செவ்வாயும் அவரோட கூடியிருக்காரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் தேவையற்ற பகை அப்படிங்கிறது வரும். அதுமாரி ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழல், பண பற்றாக்குறை, சொத்தை விற்கிறது, தொழிலில் மூலதனம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறது, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நாம் இழுத்து பிடிச்சி தான் ஓட்டணும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, பூர்வீக சொத்து விற்றுறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு, அது இதில் காட்டுது. அதோட இன்னொரு பக்கம் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நண்பர்களை இழக்க நேரிடும் அப்படின்னு. இப்போ ஒரு கூட்டு தொழிலில் ஒரு கூட்டாளி போயிட்டான் அப்படின்னாக்க அதுக்கான முதலீடு போடுறதுக்கு நம்மள்கிட்ட பணம் இல்லையே, அவன் பாட்டுக்காக காசு இல்லாத நேரத்தில் அவன் பாதியை வாங்கிட்டு விட்டான், நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ராசிக்கு அற்புதமான யோக பலன் வருது. சனி பகவான் வந்து இப்போ ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆவது இடத்துல இருக்கார் பார்த்தீங்களா. செவ்வாய் பயிற்சியான பிறகு அவரோட ஆட்டத்தையும் அவர் ஆரம்பிச்சிடுவார். சுக்கிர பகவான் இப்போ நல்ல நிலையில் இருக்கார். அதோட ஏப்ரல் முடிஞ்ச உடனேயே குரு பயிற்சி நடக்குது. ரொம்ப அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் குரு மாட்டிக்கிட்டார். காசு பணமே புலங்கல ஒரு வருஷமாக. இப்போ இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே 1ஆம் தேதியே குரு பயிற்சி வரப்போகுது. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆவது வீட்டுக்கு வரப்போகிறாரு. அதோட அவரோட பார்வை உங்களோட ராசி மேலேயே உழுவ போகுது. அப்போ இந்த குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது அற்புதமான யோக பலன் கொடுக்குது. அப்படிங்கிறதால கஷ்டத்தோட கடைசி கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு இந்த ஏப்ரல் மாதத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே நோவாமல் கடந்து போயிடுங்க. 30 நாள் தானே பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சனியும் நல்ல இடத்துல இருக்கார், குருவும் நல்ல இடத்துக்கு வர போகிறாரு. 2 பேரும் சேர்ந்து அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க. அதனால் வருங்காலம் வசந்த காலமாக இருக்கும். இந்த 30 நாளை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டுங்க. சுக்கிர அம்சத்தால் இந்த 30 நாள்லேயும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்கும். வெறும் கெடுதல் மட்டும் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல வரல, வெறும் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்ல வரல. கொஞ்சம் கலவையான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றிட்டு, சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடற்றவர்கள், வீடு வாசல் இல்லாமல் ரோட்டோரத்தில் பஸ் ஸ்டாண்டில் எங்கேயாவது படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானமோ இல்லை ஒரு ஆடை தானமோ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வாங்க. இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்காலத்துக்கான விதை போடுற ஒரு மாதமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.